இயக்குனர் இமயம் இன்றுடன் நம்மிடமிருந்து விடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பான மேலும் நினைவுகளையும் அவரின் இரங்கல் குறித்து பேசுவதற்காக நம்முடன் கவிஞர் சாம்ராஜ் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சார். பாரதி ராஜாவுடன் உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு படைப்பாளியார் நேரடியாக பரிச்சயம் இல்லை, சில முறை இயக்குனர் ராமோட சந்திச்சிருக்கேன். ஒரு தமிழ் சினிமாவினுடைய முகத்தை மாற்றி வைத்ததில் 1977 அவருடைய 16 வயது நிலை படம் வெளிவருது. ஒரு ஒப்பீடுக்கு அதே வருடத்துலதான் எம்ஜிஆர் நடித்த மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் அவருடைய கடைசி படமும் அதே வருடம் தான் வருது. அப்ப ரெண்டுக்குமான வேறுபாடு உங்களுக்கு புரியும். அப்ப 16 வயது நிலை என்ற திரைப்படம் தமிழ் சினிமாவின் முகத்தை மாற்றி வைத்ததில், அதுவரைக்கும் ஸ்டுடியோக்களிலும் வேறு வகையான ரொம்ப செட்டிலையும் இருந்துட்டு இருந்த ஒரு படம் முழுக்க முழுக்க கிராமங்களை நோக்கி, கிராமத்தின் கதைகளை சொல்றத தொடங்கி வைத்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராம கதைகள் அதுக்கு முன்னாடி இருக்கு, ஆனால் அந்த கிராமத்தை அச்சலாக காட்டுவது என்பது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் அவரை வெறும் கிராமத்து கதை சார்ந்தவர் மட்டும் சொல்ல முடியாது. அவர் ஒரு வெர்சடைலாக சோப் ரோஜாக்களும் பண்ணாரு, டிக்டிக்கும் பண்ணாரு, அப்படியும் பண்ணியிருக்காரு. அப்ப அவருடைய தமிழ் சினிமாவில் அவருடைய பங்களிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமா நான் கருதுனது. இயக்குனர் என்பவர் ஒரு சினிமாவில் எவ்வளவு முக்கியமானவர். அவருடைய படங்களுக்கு அவர் கதை வசனம்லாம் எழுதுறதில்ல, ஆர் செல்வராஜ் சாரோ வேற யாரோ எழுதுறாங்க. ஆனால் ஒரு இயக்குனர் என்பவர் ஒரு சினிமாவுக்கு எவ்வளவு முக்கியமானவர் என்பதை தமிழ் சினிமாவில் நிறுவியவர். ஒரு இயக்குனருக்கு ஒரு நட்சத்திர அந்தஸ்தை அந்த படத்துல, அவருடைய படத்துல நாயகனோ நாயகியோ அவங்க எல்லாம் முக்கியத்துவமே கிடையாது. அவங்க எல்லாம் இல்ல, அதெல்லாம் 2ஆம் பட்சம். அவர் தான் அவரே ஒரு நேர்காணல் ஒரு முறை சொன்னார், நான் ஏன் என் கதைகளை எடுப்பதில்லை அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சொன்னார். அடுத்தவங்க கதைனா என்னால அவ்வளவு கேள்வியில் கேட்க முடியும் அது மேல அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்போ தமிழ் சினிமாவில் ஒரு இயக்குனர் என்பவர் தான் அந்த திரைப்படத்தினுடைய மையம் என்பதை விட அந்த கப்பலினுடைய சுக்கானை பிடித்து இழுக்கக்கூடிய தலைமையான கேப்டன் அவர் தான். அப்ப அதை தமிழ் சினிமாவில் நிறுவியவர். அதான் விதவிதமான முகங்கள் நடிகர் சந்திரசேகர் அறிமுகப்படுத்துறார், பாக்கியராஜ் அறிமுகப்படுத்துறார், சுதாகர் அறிமுகப்படுத்துறார், வேறு 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 முகங்கள். அப்ப தமிழ் சினிமாவில் கதாநாயகர்களுக்கு இதுதான் லட்சணம் சொல்லி இருந்தா அதையெல்லாம் உடைத்து வேறு அசலான தமிழ் முகங்களை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியது அவருடைய மிக முக்கியமான பங்களிப்பு. முதல் மரியாதை, கருத்தம்மா, எத்தனையோ படங்கள் உண்டு அவருடைய பட்டியல்கள் நம்ம சொல்வதற்கு. தமிழ் சினிமா என்றென்றைக்கும் நினைவு கூறக்கூடிய மகத்தான காரியங்களை செய்துவிட்டு விடைபெற்று இருக்கும் மகத்தான கலைஞர் பாரதி ராஜாவுக்கு என் மனப்பூர்வமான அஞ்சலிகள். சார், நீங்கள் குறிப்பிட்டது போலவே தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திட்டவரும் தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்ற பெருமையும் பாரதி ராஜாவை சாரும். அவர் இயக்கிய படங்கள்ல உங்களுக்கு பிடித்த படங்கள் என்ன சார்? அவருடைய படங்கள்ல நான் மறுபடியும் பார்த்து பயில்கின்ற படம்னா முதல் மரியாதை தமிழ் சினிமாவினுடைய ஆக சிறந்த, தமிழ் சினிமாவினுடைய மேன்மை மிக்கவர்கள்லாம் அந்த படத்துல இணைகிறாங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், இயக்குனர் பாரதி ராஜா, இளையராஜா, லெனினுடைய எடிட்டிங், கண்ணனுடைய கேமரா, இப்படி எல்லா பேரும் இணைந்து தமிழ் சினிமாவில் பாடல்கள் வைரமுத்து, கவியரசர் வைரமுத்து, இப்படி எல்லா பேரும் இணைந்து ஒரு தமிழ் சினிமாவில் அந்த படத்தை நான் ஒரு உதவி இயக்குனராகவும் இருக்கேன், ஒரு படைப்பாளியாகவும் இருக்கேன். அப்ப அந்த சினிமா இன்றளவிலும் எனக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக ஒவ்வொரு முறை பார்க்கும் பொழுதும் எனக்கு அது புதுசா இருக்கு. பெரும்பாலும் நிறைய பேர் கவனிக்காத ஒரு விஷயம் முதல் மரியாதைகள். என்னால இப்ப கடைசியா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தப்ப ஒண்ணு அந்த படத்துல சிவாஜியினுடைய மகளாக வரக்கூடிய அருணான்னு நினைக்கிறேன் நடிகை, அவங்க அருணா, அவங்களுடைய மகன் ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தைக்கு பேர் மயில் ராவணன். ஒரே ஒரு இடத்துல நடிகர் திலகம் கூடுவாரு, பா மயில் ராவணா நீயாவது என்னோட இருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் ஒண்ணு வரும். இந்த மயில் ராவணன் எவ்வளவுதான், இதுக்கு மேல இதுல ஒன்றும் பெரிய அவ்வளவுதான். அந்த மயில் ராவணன் வருது. அந்த மயில் ராவணன்ற பேர் யாருன்றது எப்ப தெரியும்னா, அந்த ஊருக்கு திரும்ப சத்யராஜ் மறுபடியும் இவருடைய வடிவரசியை பார்க்க வரும் பொழுது அவர் தன்னுடைய பெயரை சொல்வார். தன்னுடைய பெயர் மயில் ராவணன் சொல்வார். அதை வைத்துதான் ராதாவே அதை கண்டுபிடிப்பாங்க. அப்ப அவங்க
அந்த தன்னுடைய பேரனுக்கு பேர் வைக்கும் பொழுது மிக கவனமாக தனக்கு யார் பேரை வைக்கணும்ன்றதுல அவங்க அந்த மயில்ராவன் என்ற பேரை தான் வச்சிருக்காங்க. இதை படத்துல எங்கேயுமே படம் கிளைம் பண்ணிக்கிறது ரொம்ப உள்ள ஷட்டிலா இருக்கும். இவ்வளவு நுட்பமான விஷயங்களை கொண்டது முதல் மரியாதை. முதல் மரியாதை என்பது அவருடைய படங்களில் ஆகச் சிறந்த படங்களில் ஒன்றுன்னு நான் நம்புறேங்க. கண்டிப்பாக சார், முதல் மரியாதை என்றும் காலத்தால் அழியாத ஒரு காவியம்தான். இணைப்பில் அவருடைய நினைவுகளையும் பகிர்ந்து சாம்ராஜ்.